உங்க பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க நல்லா வாழணும்ன்றது தானே உங்களோட ஒரே குறிக்கோளே இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னா தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் மிகப்பெரிய வேலை இருக்கிறது. அவங்களுக்கு ஒழுக்கமானவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். பெண் குழந்தைங்களுக்கு என்ன இது போடுறோம், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? எம்மா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும் நீங்களாம் சொல்லுங்க? 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். உங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரலாம்? 10 மணி. அது தப்பு. எப்ப வேணாலும் வரலாம், கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆமா, பொம்பளை பசங்களை கேள்வி கேட்கறீங்களே, ஆம்பளை பசங்களையும் கேள்வி கேளுங்க. சரி, நீங்க உங்க பசங்களுக்கு அப்ப ஆண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களை நீங்க ஞாபகம் வச்சுக்க. எத்தனை ஒழுக்கத்தோடு, எவ்வளவு ஒழுக்கத்தோடு பெண் பிள்ளைகளை வளர்க்கிறீர்களோ அதே ஒழுக்கத்தோடு தான் ஆண் பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்ப உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க? குடிக்காதவனா, போதை பழக்கம் இல்லாதவனா, நல்லா படிச்சா நல்லா வேணும். அதே தானே உங்க சம்பந்தி வீட்டுல எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க உங்க சம்பந்தி வீட்டுல? அவங்க பொண்ணை கொடுக்கும்பொழுது உங்க பிள்ளையும் அதே மாதிரி குடிக்காதவனா, போதை பழக்கம் இல்லாதவனா, நல்ல பையனா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால ஆண் குழந்தைகளும் அதே ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். அதற்கு தாய்மார்கள் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுங்க. நீ நல்லபடியா படிக்கணும், படிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒழுக்கமும் முக்கியம் என்பதை பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நிறைய தப்பு குறையும். நிறைய தப்பு ஏற்படுது இல்ல, பொம்பளை பசங்களை கூட்டிட்டு போய் கெடுக்கிறது. தனியா ஒரு பொண்ணு வந்தா அந்த 4 பேர் கூட்டிட்டு போய் கஞ்சாக்கு அடிமையாகி போதை பழக்கத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பொண்ணு தனியா வந்தா போதும், அதை கேலி பண்றது, அத தொந்தரவு பண்றது, இல்ல இழுத்துன்னு போய் ஏதாவது தப்பு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் இந்த புரிதல் இல்ல. அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து வளருங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தா இது கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான். அவங்க நல்லபடியா காலையில ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வந்தாங்கன்னா இந்த குடிப்பழக்கம் கூட இருக்காது. இந்த அரசாங்கம் தான் வேலை வாய்ப்பே கொடுக்கவே இல்லையே. அப்புறம் தானே எதனா பண்ணுது. அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான், படிச்சுட்டு இருக்கிறான், வேலையும் இல்ல, ஏதோ பொழுது போவதுக்கு இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அதுக்கு நிறைய திட்டங்களை அவங்க அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனா இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்யறது இல்ல. உங்களை எப்படிலாம் ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரே திட்டம் தான். 1000 ரூபாய் கொடுக்கலாமா, 3000 ரூபாய் கொடுக்கலாமா, 5000 ரூபாய் கொடுக்கலாமான்ற அந்த ஒரே திட்டத்தோட தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பலியாக கூடாது. உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்து உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அதை இந்த தேர்தலில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். அண்ணன் அன்புமணி பின்னாலும் அவங்க அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணி பின்னாலும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மகளிர் அனைவரும் இருந்தால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் என்று நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். என்ன ஒற்றுமையா இருக்கிறீங்களாமா? அண்ணா அன்புமணி பின்னால இருப்பீங்களா? மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து என்னோட பேச்ச கேட்டது. அதுவும் எத்தனை மணில இருந்து? 2 மணில இருந்தா, 1 மணில இருந்தா? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? பரவாயில்ல. எனக்காக ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன். உங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. பத்திரமா நீங்க வீட்டுக்கு போங்க. நல்ல ஒளிமயமான எதிர்காலம் நம் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அதை உறுதி செய்வதற்கு அண்ணன் அன்புமணியும் எல்லோரும் உங்களோடு தான் இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கமா. பத்திரமா போயிட்டு வாங்க.